ஸோ எல்லாரும் தமிழ்நாடு பார்த்தா அவ்வளோ இருப்பீங்க தெரியும். நம்மள மாரி கூலி வேலை செய்றவங்கலாம் பிசினஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஆ? ஆ, ச்சீ! முடியாது, முடியாது. சரி நம்மளாலலாம் இந்த வேலை செய்ய முடியாது. நம்மளும் ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பொழச்சுக்கலாம்னு தான் இந்த இ-காமர்ஸ் பிசினஸே ஸ்டார்ட் பண்ணேன். கியூல நிக்க போறீங்களா இல்ல கியூ உங்க முன்னாடி நிப்பாட்ட போறீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? ஸோ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என் பாக்கெட்ல இருந்த அமௌண்ட் 0 தாங்க. அப்புறம் எப்புட்றா 0ல இருந்து ஆரம்பிச்சேன்னு கேட்கலாம். அது ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி லைஃப் இப்படியே போயிருமான்னு நெனச்சுட்டு இருந்தேன். அப்பதான் நம்ம பார்ட் டைம் ஜாப் ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. அதனால உடனே யூடியூப் போய் வொர்க் ஃப்ரம் ஹோம், பார்ட் டைம் ஜாப் அப்படி இப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. அப்ப என் மைண்ட்ல வந்து யாரோ உனக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கிடைக்காது. வொர்க் ஃப்ரம் காடு தான் சொன்ன மாரி தோணுச்சு. கத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல கேட்கக்கூடாதுன்னு தேடுன்னு தேடிட்டு தாங்க இருந்தேன். அப்படி நான் யூடியூப்ல பார்த்த வரைக்கும் எனக்கு என்னென்ன வேலை கிடைச்சுச்சுன்னா, கேப்ச்சா என்ட்ரி பண்றது, டைப்பிங் ஜாபு, அப்புறம் லைக் போட்டா காசு வருது, வீடியோ பார்த்தா காசு வருது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்துச்சுங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? சரி நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நம்ம லாங் டைம் பிசினஸ் பண்ற மாரி ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பார்க்கலான்னு தேட ஆரம்பிக்கும்போது தான் இ-காமர்ஸ் பத்தி தெரிய வந்துச்சுங்க. இது என்னடா புதுசா இருக்கேன்னு பார்த்தா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் நம்மளாலே பொருள் சேல் பண்ண முடியும்னு அப்பதாங்க தெரியுது. போடா டேய், வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாருடா. சரி ஓகே இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு ஒரு 2 மாசமா பார்த்துட்டு மட்டும் தாங்க இருந்தேன். சரி இனிமேல் நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சு, பாக்கெட்ட பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. அட ஆமாங்க. சரி இப்பதான் எல்லா பேங்க்லயும் லோன் தராங்கல்ல, அத வச்சு ஆரம்பிக்கலாம். நம்ம காசு வரும்ன்னு பார்த்தோம்னா, காசும் வரல, ஒண்ணும் வரலங்க. சரி இனிமேல் நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் லோன் எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ லோன் எடுத்தா நம்மளால கட்ட முடியுமான்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கணும். அது கட்ட முடியலன்னா ரொம்ப சிக்கலாயிரும். ஸோ என்னால லோன் கட்ட முடியுன்ற நம்பிக்கை இருந்தனால மட்டும் தான் நான் லோன் எடுத்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். என்னடா லோன் எடுத்து தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமான்னு கேட்குறீங்கன்னு தெரியுது. நம்ம எதுக்கு லோன் எடுக்குறோங்க? பைக்கு, காரு, மொபைலு அதுக்கு இதுக்குன்னு. ஸோ நம்ம லைஃப்‌க்காக நம்மள நம்பி ஏன் ஒரு ரூ. 20,000 லோன் எடுக்கக்கூடாதுன்னு தான் எடுத்தேன். ஸோ அந்த காசு வந்தோனே நம்ம கை சும்மா இருக்குமா? இஷ்டத்துக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. ஸோ அடுத்தது நம்ம பிசினஸ்‌க்கு தேவையானது என்னென்ன வாங்கணுமோ அத வாங்குவேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வாங்கியாச்சுங்க. இதுல என்ன பொருள் சேல்ஸ் பண்ணலான்னு நெனச்சா பாதி லைஃப் முடிஞ்சிரும் போல. நான் என்ன பொருள் சேல்ஸ் பண்றேன்? எப்படி அந்த ப்ராடக்ட் செலக்ஷன் பண்ணும்போது நான் எப்படி கொஞ்சம் சிக்கல்ல இருந்தேன். அத பத்தி நான் ஒரு வீடியோ தனியா போடுறேங்க. ஒரு வழியா பொருளெல்லாம் ஃபோட்டோ புடிச்சு கேட்டலாக் ரெடி பண்ணி அமேசான்ல லிஸ்டிங் ஆரம்பிச்சாச்சுங்க. சரி ஃப்ளிப்கார்ட், மீஷோலயும் லிஸ்டிங் போடலாம் அப்படின்னு பார்த்தா, ஆனா எரர்ன்னு வருது. அமேசான்ல தமிழ் பேசுற கஸ்டமர் கேர் இருக்காங்க. ஆனா நம்ம ஃப்ளிப்கார்ட், மீஷோல தமிழ் பேசுற ஆளுங்க இல்லங்க. சரி நான் என்னடா லிஸ்டிங் எரர் வருதுன்னு சொல்லிட்டு நான் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணேன். அவன் பேசுறது எனக்கு புரியல. நான் பேசுறது அவனுக்கும் புரியலங்க. சரி தெரிஞ்சத வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சும் எப்படியாச்சும் லிஸ்டிங்க ஓகே பண்ணிடலான்னு தான் நெனச்சேன். பட் அது கொஞ்சம் ரிஸ்க்கா இருக்குங்க. இப்போதைக்கு அமேசான்ல மட்டும் தான் பொருளெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ளிப்கார்ட்லயும், மீஷோலயும் லிஸ்டிங் போட்டிருக்கேன். பட் அது எதுவும் QC பாஸ் ஆகல. அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுக்கும் அப்ரூவல் வாங்கிடுவேங்க. ஸோ இந்த இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி அடுத்தடுத்த வீடியோல நான் என்ன பண்றேன்? என்னோட ரியல் லைஃப்ல நான் எப்படியெல்லாம் பொருள் சூஸ் பண்றேன்? நான் எது மாரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றேன்? ரிட்டர்னு அது இது எல்லாமே சேர்த்து நான் அத பத்தி YouTubeல வீடியோ போடலான்னு இருக்கேன். இத பத்தி நான் அடுத்தடுத்த வீடியோ சொல்றேங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. நன்றி.